என்னுடைய சின்ன தங்கச்சிய அவர் கூட அங்க கூட்டிட்டு போறேன்னு போல சொல்லியிருந்தாங்க. பெங்களூர்ல எல்லாம் போயிட்டு அது எப்படி தனியா இருக்கும், 2 பசங்கள வச்சுட்டு இவரு வேலைக்கு போயிட்டாருன்னா அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா என்னுடைய சின்ன தங்கச்சிக்கு அவங்க கூட போறதுதான் விருப்பமா இருந்துச்சு. அப்ப அவரு அதுக்காக ஒரு வீடு வாடகைக்கு பார்த்துட்டு அதன் பிறகு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தாங்க. வீடு எல்லாமே ஒண்ணு கரெக்டா ஆயிட்ட பிறகு என்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்காக ஒரு நாள் வந்திருக்காங்கன்ட்டு எங்களுக்கு போன்ல சொல்லுச்சு. அப்படியே போயிடுவீங்களாம்மா, இங்க வந்து சொல்லிட்டு போவீங்களான்னு அம்மா கேட்டிருந்தாங்க. இல்லம்மா, அங்கதான் வரும், அது எப்படி ஜெயாக்கு சொல்லாம போயிடுவாங்க, குழந்தைங்கள காட்டுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு போகவே இல்லை. நைட்டு ஒரு 8 மணி இருக்கும். அந்த டைம்ல அவங்க ஃப்ரெண்டோட கார்லயே வந்திருந்தாங்க. அப்போ எங்க மாமி, என்னுடைய தம்பி ஒய்ஃபு, எங்க மாமியோட பொண்ணு, எங்க அம்மா, எங்க அப்பா எல்லாருமே குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கோ பத்திரம், அங்க போயிட்டீங்கன்னா இன்னும் சிகப்பாயிடுவடி அப்படி இப்படின்ட்டு எல்லாம் சொன்னாங்க. எனக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா எனக்கு என் குழந்தைங்கள விட்டுட்டு நம்ம இருக்கணுமே. என்னதான் போன்ல பேசினாலும் குழந்தைங்க பக்கத்துல இருக்கிறது போல ஆகாது இல்லையா அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். அதன் பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்க அங்க போயிட்டு ஃபோன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த நைட்டா இருந்தாலும் பரவாயில்லம்மா, நீங்க ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு தான் அம்மா சொல்லியிருந்தாங்க. அவங்க கிளம்பி போயிட்ட பிறகு எனக்குள்ள பயம். ஐயோ, கார்ல போறாங்க, அதுவும் அவ்வளவு தூரம் போறாங்க, என்ன ஆகுமோ அப்படின்ட்டு எல்லாம் யோசிச்சு யோசிச்சு அன்னைக்கு நைட் எல்லாம் சரியா எனக்கு தூக்கமே இல்லை. ஃபோன் வருமா வருமான்ட்டு எல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். அதன் பிறகு காலையில தான் நாங்க எழுந்து டீ குடிக்கும் பொழுது என்னுடைய தங்கச்சி ஃபோன் பண்ணுச்சு. டைம் சரியா ஞாபகம் இல்லை. இத்தனை மணிக்கு வந்தோம் அப்படின்ட்டு சொல்லுச்சு. வீடெல்லாம் எப்படி இருக்குதுன்னா சிம்பிளா தாம்மா இருக்கு, ஒரே ஹாலா இருக்கு, பக்கத்துல கிச்சன் ஒரு பாத்ரூம், அவ்வளவுதான், இதுலயே தான் எல்லாமே அப்படின்ட்டு சொல்லுச்சு. சரிம்மா, மாடி வீடுன்னு சொன்னாங்க, குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். போயிட்டு ஒரு 2 வாரம் கழிச்சு என்னுடைய தங்கச்சி சொல்லுது, எனக்கு வீட்டுக்கு வந்துடலாமான்னு, எனக்கு இங்க பிடிக்கவே இல்லைன்னு. அடிப்பாவி, நீ தானே இது போல தனியா போகணும்னு சொன்ன. இல்லம்மா, நம்ம வீட்ல எல்லாம் நம்ம மாமி வீட்டுக்கு போவோம், இல்ல வெளியே உட்காருவோம். எங்க மாமியார் வீட்டாண்டெல்லாம் சாயங்காலம் ஆனாலும் வெளியே உக்காந்துட்டு இருப்பாங்க, நான் கட்டில் மேல இருந்து பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு இங்க பிடிக்கவே இல்லை, யாருமே தமிழ்காரங்க கிடையாது, ஹவுஸ் ஓனரும் நம்ம அப்பா மாதிரி